பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லதா? தேவனை பாடுவது நல்லது. நீங்கள் நல்லா இருக்கணும்னா தேவனை உயர்த்தி பாடுங்க. ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். சேர்ந்து பாடுவோம். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலக நாமிலே, பாடல்கள் வைத்தீரையா பாலக நாவிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது. நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது. வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளே, வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளே. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறே. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறே. உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா.
அல்லேலூயா 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 ஆமென். நன்றி ஆவியானவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். எங்கள் பாரங்களை இறக்குகிறோம், பலவீனத்தை இறக்குகிறோம். எஸ் லார்ட், உம்மை காணே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை காணே என் முன்னே நிறுத்தி உள்ளே. அல்லேலூயா ரிகமலா ஷபலமி ரிகிமலா ஷிபமரிபலபா. வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், பாடுகிற இடங்களில் இறங்கட்டும், வீடுகளில் இறங்கட்டும். அந்தகார ஆவிகள் டார்க்னஸ் விலகட்டும், சண்டையின் ஆவி ஓடட்டும், வெளிச்சம் உதயமாவதாக, தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். இந்த துதியில ஆராதனையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரின் தேவ பிரசன்னை இறங்கி மூடட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 41:12 நாம் வாசித்து பார்த்தால், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷரே ஒன்றுக்கும் இல்லாத பொருளாவார்கள். ஆண்டவர் இங்கே ரொம்ப அருமையாக சொல்லுவார், உன்னோடு போராடின மனுஷர்களை தேடியும் காணாதிருப்பாய். அப்போ அவங்க எங்கே போயிருப்பாங்க? இடத்த காலி பண்ணி வீட்டை காலி பண்ணி போயிருப்பாங்களா? இல்லை நம்ம இடத்த காலி பண்ணி வீட்டை காலி பண்ணி இங்கே ஒரே பிரச்சனைங்க என்னத்துக்குன்னு போயிருப்போமா? இல்லை, அவங்க அங்கே தான் இருந்திருப்பாங்க. அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த அகந்த பெருமையெல்லாம் கொஞ்சம் உணரும்படி அடக்கி சில பேரை படுக்கையில் போட்டுருவார், திருத்துவார், கண்டிப்பார். அப்போ இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நம்ம ஒரு போராட்டம் பிரச்சனை டெய்லி அது வருது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தானே நம்ம வாழ்கிறோம். பொல்லாத உலகம், எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது, வேலையில் என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது, குடும்பத்தில் என்ன பிரச்சனை வரும் தெரியாது. ட்ராவல் பண்ணுறோம், ஆபத்து வரும்னா சொல்லிட்டு வருது, விபத்து வரும்னா சொல்லிட்டு வருது. ஆனால் திடீர் எதிர்பாராத காரியங்கள் சம்பவிக்கும்போது நம்ம கலங்குகிறோம், பயப்படுகிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படி போராடி நம்மளை மனநோக பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற நம்ம காரியத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு ஏதாவது பேசுகிற இந்த மனுஷர்கள் மத்தியில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் அப்படின்றார். அப்போ இன்றைக்கி என்ன போராட்டம், என்ன பிரச்சனை? வேதத்தை நம்ம வாசித்து பார்த்தோமே என்று சொன்னால், நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அந்த போராட்டம் பிரச்சனை வரும்போது புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களே,
எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து கானானுக்கு போகிறாங்க. அவங்க நினச்சாங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு பிரச்சனை இல்லை, ஈஸியாக போய் நம்ம எல்லாம் சுதந்திரித்து நல்ல வீடு வாசலை கட்டி இருப்போன்னு போனால், முதல்லையே அவங்க போன அடுத்த சில நாளே செங்கடல் வந்துருச்சு. செங்கடலை எப்படி கடக்க போகிறேன்னு நினைக்கும் போது இன்னொரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, பார்வோனுடைய இராணுவம் துரத்தி வருது. என்ன தைரியம் இருந்தால் நீங்கள்லாம் இன்னொரு உங்களுக்கு ஒரு திட்டம், நோக்கம், ஊழியம், ஜபம்னு நினச்சி ஓடுவீங்க. எனக்கு அடிமையாக இருக்கிறத விட எப்படி நீங்கள் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கலாம். பார்வோன் துரத்துறான், செங்கடலில் போகிறாங்க. இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வழி எடுத்து போகும்போது பின்னாடி அவனும் வர்றான். ரதங்களுடைய சத்தம் கேட்குது. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் கரை சேர்ந்து செங்கடலில் போய் நிற்கும்போது ஒரு அந்த தண்ணி குவியலாக இருந்தது. அப்படியே பார்வோனையும் எகிப்தியரையும் சேனையை மூழ்கடிச்சு. திரும்பி பார்த்தா அவங்களுக்கு ஒரு தெய்வ பயம் உண்டாச்சு. கைகாலெல்லாம் நடுங்கிருச்சான். ஒரு சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திரும்பி பார்த்து செங்கடலில் போய் அக்கறையில் சேர்ந்த உடனே சத்தமிட்டு கர்த்தரை பாடி துதித்தாங்களாம். எங்களை துரத்தி வந்தாங்க, எங்களுக்கு அவங்களுக்கு சில அடி தூரம்தான், ஆனால் அவர்களை வெள்ளம் வாரி கொண்டது, தீமை வாரி கொண்டது. நாங்கள் அவைகளை கடந்து, நெருப்பையும் தண்ணீரையும் கடந்து அக்கறைக்கு வர உதவி செய்தேன். அதான் துன்மார்க்கனை தேடியும் காணாதிருப்பியான். அதே சங்கீதம் 91:7-8 மோசே சொல்லுகிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு வராதுன்னு சொன்னவர், உன் அருகிலே 1000 விழட்டுமே, உன் வலப்பக்கத்தில் 10,000 வரட்டுமே, உன்னை எதுவும் அணுகாது, உன் கண்களில் காண்ப. இந்த வரேன்வாம் பேசுறது கேட்பீங்க, ஆனால் அவைகளை தேடியும் காணாதிருப்பார். துன்மார்க்கரை தேடியும் காணாதிருப்பார். தேவையில்லாத போராட்டங்கள், பிரச்சனைகளை தேடி காணாதிருப்பார். இதுவரை நீ வாட்டி வதைத்த போராட்டங்கள், பிரச்சனைகள், எத்தனை வருஷத்துக்கு நான் அதை சமாளித்து அமைதியாகி போராடி கொண்டிருப்பேன் என்று சோர்ந்து போனீர்களா? இன்றைக்கு நீ மலைகளை மிதித்து நொறுக்கவும், குன்றுகளை பதிர்கோப்பாக்கவும், புதிதும் கூர்மையான எந்திரமாக்கி ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு இருந்து அற்புதமாக ஆச்சரியமாக நடத்த போகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை துரத்தி விடுவார். ஆக்கினையில் அதை தேடியும் காணாதிருப்பார். இன்றைக்கு அந்த தேவன் உங்களையும், உங்கள் வேலையும், வியாபாரம் தொழிலையும், பிள்ளைகள் படிப்பையும், ஊழிய வாழ்க்கையும் அற்புதமாய் ஆசீர்வதித்து உங்களை நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாங்க ஜெபிச்சிருவோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த நாளை, இந்த வார்த்தைகளை கேட்டு அர்ப்பணித்து ஆண்டவரே நீ நடத்தும் என்று சொல்லுகிறார்களோ, அவர்களுக்கு விரோதமாக எழுமின போராட்டங்கள், பிரச்சனைகளை அடக்கி, கொந்தளிப்புகளை அடக்கி, அவர்களை வதைத்து கொண்டிருந்தவர்களை இனி தேடினாலும் காணாதபடி அப்புறப்படுத்துவீராக. உன் அருகில் 1000 வரட்டும், வலப்பக்கத்தில் 16 விழுந்த, உன்னை எதுவும் நெருங்காது, அணுகாது, உன் கண்களிலே காண்பாய். துன்மார்க்கனுக்கு வரும் பலனை பார்ப்பாய் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து சமாதானத்தோடு உம்முடைய காரியங்களில் ஈடுபட குடும்பத்தை நடத்த உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.